அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித இனத்தை ஆட்டி படைக்கக்கூடிய கொடிய குணம் என்ன தெரியுமா? அதுதான் பொறாமை. மற்றவங்க நல்லா வாழ்ந்தா, சந்தோஷமாக இருந்தா, வசதி வாய்ப்போடு இருந்தா, சுகமான வாழ்க்கையை அனுபவிச்சா அதை மனசார நம்ம ஏற்றுக்கணும். ஒருத்தரோட நிறைவான வாழ்க்கைக்கு என்ன காரணம் தெரியுமா? அது அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கிய அருட்கொடை தான். அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகளை அவங்க பெறுகிற அளவுக்கு அவங்க இறையச்சம் உடையவங்களாக இருந்திருப்பாங்க, நல்ல சிந்தனை உடையவங்களாக இருந்திருப்பாங்க, நல்ல செயல்கள் அதிகமாக செஞ்சுருப்பாங்க, கடின உழைப்பாளிகளாக இருந்திருப்பாங்க. அதனால் நம்மளும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர அதுக்கு பதிலாக அந்த மனுஷன் மேலே பொறாமை கொள்ளக்கூடாது. இந்த பொறாமையாக இருக்காது. இந்த பொறாமை வெறுப்பாக மாறி பகை உணர்வை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நெருப்பு விறகு திங்கிற மாதிரி உங்களுடைய நன்மைகளை பொறாமை தின்றோம் அப்படின்னு. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில் இருந்தோம். அப்போது சொர்க்கத்திற்கு தகுதியான ஒரு மனிதன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போது ஒரு மனிதர் தொழுகைக்காக ஒழு செஞ்ச நிலையில் தன்னுடைய தாடியில் நீர் சொட்ட சொட்ட வர்றாங்க. மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை சொல்கிறாங்க, அந்த மனிதரே வர்றாங்க. மூன்றாவது நாளும் இதே வார்த்தையை சொல்கிறாங்க, அந்த மனிதரே வராங்க. இதை கவனித்த அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதருடைய வீட்டுக்கு அவங்கள பின்தொடர்ந்து போகிறாங்க. போயிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, என்னுடைய தந்தைக்கும் எனக்கும் இடையில ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு, அதனால் நான் உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மனிதரும் அனுமதி கொடுக்குறாங்க. அந்த மனிதரோட 3 நாள் தங்கி பார்க்குறாங்க. அவங்க என்னென்ன இபாதத்துகள் செய்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க இரவில் நின்றுலாம் வழங்கலை, அந்தளவுக்கு அதிகமான அமல்கள் செய்யலை. தூங்கும்போது புரண்டு படுக்கும்போது அல்லாஹ்வை திக்ரு செய்கிறாங்க. அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுட்டு ஃபஜருடைய நேரம் வரும்போது ஃபர்தான தொழுகைகளை தொழுகிறாங்க. அவங்களுக்கா பெரிய குழப்பம். சரி, இது அந்த மனுஷன்கிட்டே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செஞ்சு, எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் இடையில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை சுவனவாசின்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட அப்படி என்ன தான் அமல் இருக்குது? அந்த அமலை தெரிஞ்சுக்கிட்டு நானும் செய்யலாமேன்றதால தான் உங்கள் வீட்டில் நான் தங்கினேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த ஒரு பெரிய அமலுமே செய்யலை. அப்படி இருந்தும் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை சுவனவாசின்னு சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ அந்த மனிதர் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் யார் மேலேயும் குரோதமோ பொறாமையோ கொள்ள மாட்டேன். யாருக்கு அல்லாஹ் எதை கொடுக்க நாடி இருக்கானோ அதை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். இதில் நாம் ஏன் பொறாமப்படணும்னு சொன்னாங்க. இதை கேட்ட அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமாம், இதுதான் உங்களை சுவனவாசியாக ஆக்கிடுச்சின்னு சொன்னாங்க. அந்த மனிதர் வேறு யாரும் இல்லை, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சம்பவத்தோட படிப்பில் நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம மற்றவங்க மேலே பொறாமை கொள்ளாமல் இருந்தாலே நம்ம சுவனவாசியாக ஆகிடலாம். பாருங்கள், பொறாமை நம்ம சுவனத்தை போகிறதே தடுக்குது. ஆக இஸ்லாம் விரும்பும் பொறாமையை